வணக்கம். ராம்நாத் கிச்சனில் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெந்தய களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு டம்ளரில் புழுங்கல் அரிசியை 1/4 டம்ளர் வெந்தயம் எடுத்து முதல் நாளே நாம் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு மிக்சியிலையோ கிரைண்டர்லேயோ நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறணும். எடுத்துட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் அதை சேர்த்துட்டு இது தண்ணி கணக்கு கிடையாது, இவ்வளோ தான் ஊற்றணுன்னு கணக்கு கிடையாது. நல்லா கரைக்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுட்டு இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். கிளறிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக அது திக்காகும். இந்த டம்ளரில் தான் இன்றைக்கி நான் 1 டம்ளர் அரிசி 1/4 டம்ளர் வெந்தயம் குறைஞ்சது ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் ஊறுனா தான் நல்லாயிருக்கும். இப்போது கிளறிடலாம். இப்போது உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இந்த களிக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு உப்பு சேர்த்துட்டு கிண்டணும். நேரம் ஆக ஆக இந்த மாதிரி திக்காகவும் சாஃப்டாகவும் வரும். கட்டிகள் வராது. தண்ணி கொஞ்சம் அதிகமாக விட்டுட்டோம்னா கட்டிகள் வராது. கைவிடாமல் கிளறணும். அந்த ஓரத்துலலாம் பபிள்ஸ் மாதிரி வந்து அது நமக்கே தெரியும். இப்போது வாசனைக்காக கொஞ்சமாக நல்லெண்ணெய் அதில் நான் சேர்த்துக்கிறேன். ஊற்றிட்டு கரண்டி வச்சு திரும்பவும் நாம் கிளறணும். கிளறிட்டு கொஞ்சம் நேரம் ஆன உடனே கையில் தொட்டு பார்த்தோம்னா ஒட்டாது. அதுதான் பதம். அந்த வாசனையே நம்மளுக்கு தெரிஞ்சிரும் வெந்துருச்சான்னு. இப்போ களி ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன். அதில் குழிக்கரண்டி, பெரிய குழிக்கரண்டியாக எடுத்துட்டு தண்ணியில் நனைச்சிட்டு இப்படி அள்ளி அந்த பிளேட்டில் வைக்கும்போது தொப்புன்னு விழுகும். அது சாஃப்டாக இருக்கும். பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும். குழி பறிச்சுட்டு நாட்டு சர்க்கரை, வெல்லம், கருப்பட்டி எது வேணாலும் நாம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வெல்லம் நுணுக்கி சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் குழியில் கொஞ்சம் ஊற்றிட்டு சுற்றி வரவும் ஊற்றிட்டா களி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். திரும்பவும் சந்திக்கலாம்.